வணக்கம். நம்மவர் டிவி செய்திகள். மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பங்கூர் பகுதியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் விழா பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பங்கூர் பகுதியில் மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி பாரத பிரதமரின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபம் தென்னஞ்சாலை ரோட்டில் அமைந்துள்ள கழிவுநீர் வாய்க்காலில் 20,38,700 ரூபாய் மதிப்பீட்டில் MS கிரேட்டிங் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபம் தென்னஞ்சாலை ரோட்டில் அமைந்துள்ள கழிவுநீர் வாய்க்காலில் பழுதடைந்த RCC ஸ்லாப்க்கு பதிலாக 20,38,700 ரூபாய் மதிப்பீட்டில் MS கிரேட்டிங் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோட்டக்குப்பம் கோட்டைமேடு பகுதியில் நீரோடையில் ஆக்கிரமித்து கட்டப்படும் கழிவறை கட்டிடத்தை அகற்றக்கோரி தமிழக முதல்வருக்கு கிராம பஞ்சாயத்து மனு அளித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் கோட்டைமேடு பகுதியில் நீரோடையில் ஆக்கிரமித்து கட்டப்படும் கழிவறை கட்டிடத்தை அகற்றக்கோரி தமிழக முதல்வருக்கு கிராம பஞ்சாயத்துதாரர்கள் மனு அளித்துள்ளனர். கோட்டைமேடு ஒத்தைப்பாடை வீதி நீர்நிலையில் வாய்க்கால் செல்கிறது. அதில் சபரி என்பவர் ஆக்கிரமிப்பு செய்து கழிவறை கட்டி வருகிறார். இதனால் அந்த வாய்க்காலில் கழிவுநீர் மற்றும் மழைநீர் செல்வது தடுக்கப்படும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படுவது மட்டுமல்லாமல் நோய்களை பரப்பும் கொசு உற்பத்தி ஆகி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கப்படும் அபாயம் ஏற்படும் அவலம் உள்ளது. பொது இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து சபரி என்பவர் கட்டி வரும் கழிவறை கட்டிடத்தை நகராட்சி ஆணையர் உடனே அகற்றி நடவடிக்கை எடுத்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்று கிராம பஞ்சாயத்துதாரர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். செவாலியர் விருது பெற்ற புதுச்சேரி கலைஞரின் இந்திய பிரெஞ்சு கலாச்சாரத்தை மையப்படுத்தும் திரைப்படம் அலையன்ஸ் பிரான்சே அரங்கில் திரையிடப்பட்டது. புதுச்சேரியை சேர்ந்தவரான ரகுநாத் மோனெட் வீணை மற்றும் பரத கலைஞர். இவர் இதுவரை 25 குறுந்தகடுகளை வெளியிட்டுள்ளார். 4 புத்தகங்களையும் எழுதியுள்ளார். இவரது இசை சேவையை பாராட்டும் வகையில் பிரான்ஸ் அரசு செவாலியே விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. ரகுநாத் இயக்கிய சிவநடனங்கள் என்ற ஆவணப்படம் 2017ஆம் ஆண்டு பிரான்ஸ் கேன்ஸ் திரைப்பட விழாவில் கௌரவிக்கப்பட்டது. பரத கலையை மையப்படுத்தும் திரைப்படம் எடுப்பது இவரது அடுத்த திட்டமாக இருந்தது. மீண்டும் புதுச்சேரிக்கு எனப்படும் ரெட்டோ மீண்டும் புதுச்சேரிக்கு எனப்படும் ரீடூர் பாண்டிச்சேரி என்ற பிரெஞ்சு படத்தை தயாரித்துள்ளார். 90 நிமிடங்கள் ஓடக்கூடிய இப்படம் புதுச்சேரி அலையன்ஸ் பிரான்சே அரங்கில் திரையிடப்பட்டது. புதுச்சேரியின் ஆதரவற்றோர் இல்லத்தில் இருந்து வெளிநாட்டு வெள்ளை தம்பதியர் தத்தெடுத்த கருப்பு குழந்தை வளர்ந்து பெரியவளான பிறகு மீண்டும் புதுச்சேரிக்கு வர விரும்பி இங்கு வந்து பரதக்கலையை கற்று தன் மண்ணின் பெருமையை உணர்கிறார். இதுதான் படத்தின் கதை. இந்திய பிரெஞ்சு கலாச்சாரத்தை புதுச்சேரி வழியே வெளிப்படுத்த வகையில் இப்படம் அமைந்துள்ளது என ரகுநாத் மோனெட் தெரிவித்தார். மேலும் இந்த திரைப்படம் விரைவில் வெளிநாடுகளில் பல அரங்குகளில் திரையிடப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.